அமெரிக்கா இந்தியா மேல 50% வரி விதிச்சிருக்கு. ஆனா இந்தியா பதிலடி வரி இல்லாம எப்படி புத்திசாலித்தனமா சமாளிக்குது தெரியுமா? அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகஸ்ட் 27 முதல் இந்திய பொருட்கள் மேல 50% வரி விதிச்சிட்டாரு. இதனால நம்ம நாட்டோட மொத்த உள்நாட்டு உற்பத்தி 0.8% வரை குறையலாம். இந்தியா பதிலடி வரி விதிக்காம புவிசார் அரசியல் மூலமா அமெரிக்காவுக்கு தன்னோட அதிருப்தியை காட்டுது. இந்த வரி நம்ம ஜவுளி, நகை, தோல் தொழில்களை பாதிக்குது. $35 பில்லியன் ஏற்றுமதி குறையலாம். லட்சக்கணக்கான வேலைகள் ஆபத்துல இருக்கு. இந்த பாதிப்பு நம்ம தமிழ்நாடு ஜவுளி, தோல் ஏற்றுமதியாளர்களையும் தாக்குது. பிரதமர் மோடி என்ன பண்ணியிருக்காரு? சீனாவோட உறவை மேம்படுத்துறதுக்கு முயற்சி செஞ்சு ஷாங்காய் மாநாட்டுல புதினோட கார்லயே ஊர்வலம் போனாரு. உள்நாட்டு ஏற்றுமதியாளர்களுக்கு வரி விலக்கு அறிவிச்சு நாம அமெரிக்காவுக்கு பணிய மாட்டோம்னு சொல்லியிருக்காரு. ஆனா அமெரிக்காவோட வர்த்தக பேச்சுவார்த்தை நிறுத்தப்பட்டு உறவு மோசமாகுது. நம்ம சேலத்து ஜவுளி, திருப்பூர் டி-ஷர்ட்ஸ் எல்லாம் இப்போ எங்க போகும்னு ஏற்றுமதியாளர்கள் யோசிக்கிறாங்க. இந்தியாவுக்கு மாற்று வழி என்ன? மெக்சிகோ, கனடா, ஐரோப்பாவோட வர்த்தகத்தை பெருக்கி ஏற்றுமதி சந்தையை பன்முகப்படுத்தணும். இல்லைன்னா வங்கதேசம், வியட்நாம் மாதிரி நாடுகள் நம்ம சந்தையை திருட்டுருவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்தியா இப்போ பதிலடி வரி விதிக்காம புத்திசாலித்தனமா செயல்படுதா இல்லையா? கமெண்ட்ல சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க.